வில்லினில் பாட வந்தோருக்கு வணக்கம் சொல்லியே சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்தோருக்கு வணக்கம் சொல்லியே பல கடந்த ஷேரிஸ் ரெயின்போ பள்ளி என்றும் ஆலமரம் போல் தழைக்க வில்லடித்து பாட வந்தோம் ஆண்டுகள் பல கடந்த ஷேரிஸ் ரெயின்போ பள்ளி என்றும் ஆலமரம் போல் தழைக்க வில்லடித்து பாட வந்தோம் சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தோருக்கு வணக்கம் சொல்லியே. நம்ம வில்லுப்பாட்டு பார்க்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. நம்ம ஷெரிஸ் ரெயின்போ பள்ளி ஆண்டு விழாவில் நமக்கு இந்த அழகான அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம நிர்வாக தலைவர் திரு ஆண்ட்ரூ சார் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம ஷெரிஸ் ரெயின்போ பள்ளியின் ஆணி வேராக இருக்கும் நம்ம பள்ளி முதல்வர் திருமதி ஷெரின் பிரிசில்லா மேம் அவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லியாச்சு, அடுத்து யாருக்கு வணக்கம் சொல்ல போறோம்? வேற யாருக்கு? நம்ம மேல முழு நம்பிக்கை வச்சு நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிற நம்ம பெற்றோர்களுக்கு தான் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம பெற்றோருக்குலாம் வணக்கம் சொல்லிட்டோம், அடுத்தது யாருக்கு வணக்கம் சொல்ல போறோம்? இந்த நிகழ்ச்சியை நம்மளுக்கு வெற்றிகரமா நடத்துறதுக்கு நமக்கு பெருந்துணையா நிற்கிற எங்க சக ஊழியர்களுக்கு எல்லாம் வணக்கம் வணக்கம். சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தோருக்கு வணக்கம் சொல்லியே சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தோருக்கு வணக்கம் சொல்லியே. அடடே வாங்க பிரமிளா மேம், நல்லா இருக்கீங்களா? உங்க ஸ்கூல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கேன் மேம். மாணவர்களே, நம்ம ஸ்கூலோட வில்லுப்பாட்டு பார்க்கறதுக்காக எங்க ஃப்ரெண்டு பிரமிளா மேம் வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வணக்கம் சொல்லிடலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சொல்லி வந்தவர்கள் வரவேற்பிச்சிட்டோம். அடுத்தது என்ன மேம்? அடுத்து நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். ஸ்டோரியா? என்ன ஸ்டோரி மேம்? என்ன மேம் வில்லு பாட்டு பார்க்க வந்தா கதையெல்லாம் சொல்ல போறேன்னு சொல்றீங்களே? சொல்றோம் அத சொல்லதானே வந்திருக்கோம். ஒரு அழகான அடர்ந்த காடு. காட்டுல யானையும் மானும் நண்பர்களா இருந்துச்சாம். அவங்களுக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கிட்டாங்க. யானைக்கும் மானுக்கும் பந்தயமாம் பந்தயமாம். யானைக்கும் மானுக்கும் பந்தயமாம். பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம் கொண்டாட்டமாம். பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம். யானைக்கும் மானுக்கும் பந்தயமாம் பந்தயமாம். பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம் கொண்டாட்டமாம். யானைக்கும் மானுக்கும் பந்தயமாம். பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம். பந்தயமா என்ன பந்தயம் மேம்? வேற என்ன, யானைக்கும் மானுக்கும் ஓட்ட பந்தயம் நடந்துச்சாம். இந்த ஓட்ட பந்தயத்துல யாரு ஜெயிச்சிருப்பா? நீங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். சரியா சொன்னீங்க. ஓட்ட பந்தயத்துல மானு ஜெயிச்சிடுச்சு. அடுத்து மானுக்கும் மீனுக்கும் ஒரு போட்டி வச்சாங்களாம். மானுக்கும் மீனுக்கும் போட்டியா? என்ன போட்டி மேம்?
மானுக்கும் மீனுக்கும் நீச்சல் போட்டி வச்சுக்கிட்டாங்களாம். இதுல யாரு ஜெயிச்சிருப்பா சொல்லுங்க பாப்போம். ஆமா, கரெக்ட் தான். யானைக்கும் மானுக்கும் நடந்த ஓட்டப்பந்தயத்துல மானு தான் ஜெயிச்சிடுச்சு. அதுக்காக யானையால ஓடவே முடியாதுன்னு, அதுக்கு எதுவுமே தெரியாதுன்னு குறைச்சு எடை போட முடியுமா? சரி, பளு தூக்குற போட்டி வச்சா யாரு ஜெயிச்சிருப்பா சொல்லுங்க பார்க்கலாம். மானுக்கும் மீனுக்கும் நடந்த நீச்சல் போட்டியில மீன் ஜெயிச்சிருச்சு. அதுக்காக மானுக்கு நீந்தவே தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்ச மானால நீச்சல் போட்டியில ஜெயிக்க முடியல. ஏன்னா அந்தந்த விலங்குகளுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. ஒவ்வொரு விலங்கு கிட்டையும் தனித்தனியான திறமை கண்டிப்பா இருக்கும். நாய்க்கு வந்து மோப்ப பிடிக்கும், ஹார்ஸ் வந்து ஸ்பீடா ஓடும், யானை வந்து நல்ல மெமரி பவர் இருக்கும். இது தானே மேம் சொல்ல வரீங்க? ஆமா சிப்ரா, ரொம்ப சரியா சொன்ன. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அதாவது மேம், 5 அறிவு உடைய விலங்குகளுக்கே தனித்தன்மை இருக்கிறப்ப 6 அறிவுடைய மனிதனுக்கு தனித்தன்மை இருக்காதா? புரியுது மேம், நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஆழமா சொல்ல வரீங்கன்னு தெரியுது. அதை கேட்காம இந்த இடத்த விட்டு நான் போகிறதா இல்லை. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தோருக்கு வணக்கம் சொல்லியே, தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட ஷெரின்ஸ் ரெயின்போ ஸ்கூலை பத்தி சொல்ல வந்தோமே. மேம், நம்ம கிட்ட வர மாணவர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு தனித்தனியான திறமை இருக்கு. அதைத்தான் நாங்க மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாணவர்கள் கிட்ட எந்த மாதிரி திறமை இருக்குன்னு ஆசிரியர்களான நாம தெரிஞ்சுக்கிட்டு அந்த திறமையை வெளிக்கொணர்றது தான் ஒரு நல்ல ஸ்கூலோட கடமையே. அதைத்தான் எங்க ஷெரின்ஸ் ரெயின்போ கிட்ஸ் ஸ்கூலும் ஷெரின்ஸ் ரெயின்போ லேர்னிங் அகாடமியும் நாங்க பண்றோம். என்ன மேம், திறமை, தனித்தன்மை, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு ஏதேதோ சொல்றீங்க. ஆமா மேம், இதெல்லாம் உங்க ஸ்கூல்ல பண்றது இல்லையா? எங்க மேம், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் முன்னுக்கு வரணும், அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா எங்க ஸ்கூல்ல இந்த மாசத்துல எத்தனை லெசன் கவர் பண்ணலாம், எத்தனை போர்ஷன்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட்னு போடலாம், ஒரு புள்ளையோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை எப்படி ரெடி பண்ணலாம், அதை எப்படி கிராஃப் ஷீட்ல வந்து அப்டேட் பண்ணலாம், இதை பார்க்கவே எங்களுக்கு கரெக்டா இருக்கு. நாங்க ஸ்கூலோட முன்னேற்றத்துக்காகவும் இந்த பேப்பர் ஒர்க்குக்காகவுமே வேலை செய்யறது ஒரு பெரிய வேலையா வச்சிட்டு இருக்கோமே மேம். என்ன மேம் இப்படி சொல்றீங்க? ஏன் மேம், எல்லா குழந்தையும் நல்லா படிக்கணும், எல்லா குழந்தையும் நல்லா எழுதணும், நல்லா வரையணும் அப்படின்னா எப்படி மேம்? ஆமா மேம், கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. பொதுவா மனிதர்களுக்கு 7 அல்லது 8க்கும் மேற்பட்ட அறிவு திறன்கள் இருக்கு. முதலாவது மொழி அறிவு, மேக்ஸ் லாஜிக் இன்டெலிஜென்ஸ், விஷுவல் இன்டெலிஜென்ஸ், பாடி கைனெஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ், interpersonal intelligence, musical intelligence, intrapersonal intelligence, இயற்கையை பற்றிய ஆர்வம். இந்த திறன்கள் எல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்னோ அல்லது ஒண்ணுக்கும் மேற்பட்டு நிறையவே இருக்கும். ஆமா மேம், மொழி அறிவுனா கதை எழுதுறவங்க, கவிதை எழுதுறவங்க தானே மேம்? ஆமா சரியா சொன்னீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கவிஞர் யாராவது இருந்தா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. கதை ஆசிரியர் பேர் யாருக்காவது தெரியுமா? வெரி குட் ஜிஷ்ணு.
கரெக்டா சொல்லியிருக்கமா. அடுத்து மேக்ஸ் லாஜிக்னா என்னன்னு பார்க்கலாமா. மேக்ஸ் லாஜிக் இன்டெலிஜென்ஸ்னா மேக்ஸ் மட்டும் நல்லா போடுறது இல்ல, அவங்களுக்கு கிட்ட தர்க்க ரீதியான தெளிவான சிந்தனையும் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு எத்தனை சயின்டிஸ்ட் தெரியும். சயின்டிஸ்ட் நேம் யாராவது சொல்றீங்களா? வெரி குட் வெரி குட். இந்த சயின்டிஸ்ட் நம்ம கணித மேதை ராமானுஜம் இவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. நல்லா புரியுது மேம். அப்ப மியூசிக் இன்டெலிஜென்ஸ்னா மியூசிக் நல்லா தெரியுமா மேம்? மியூசிக் மட்டும் இல்லைம்மா, அவங்க நல்லா பாடவும் செய்வாங்க, அவங்களுக்கு நல்ல திறமையும் இருக்கும். மேம் ஆமா மேம், நம்மகிட்டே நிறைய பேர் நல்லா மியூசிக் வாசிக்கவும் பாடவும் இருக்காங்க. ஆமா மேம், சும்மாவா? நம்ம ஷெரின்ஸ் ரெயின்போ லேர்னிங் அகாடமினா சும்மாவா? ஏகப்பட்ட திறமசாலிகள் நம்ம கிட்ட இருக்காங்களே. இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம ரிதம்ஸ் ஆஃப் ரெயின்போ டீம் எவ்வளவு அழகா பாடல்களை படிச்சாங்கன்னு பார்த்திருப்பீங்களே எல்லாருமே. என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட அந்தோருக்கு வணக்கம் சொல்லியே தந்தரத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பத்தி சொல்ல வந்தோமே. இருங்க, இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய திறமை இருக்கு. தன்னை தானே புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உள்ளுணர்வுகளை நல்லா புரிஞ்சுக்கிற திறமை உள்ளவங்கள இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிலாசபர்ஸ், அதாவது விவேகானந்தர், ஆனி ஃப்ராங்க், இவங்க எல்லாம் இந்த மாதிரி திறமை உள்ளவங்க தான். ஆமா, சமூக தொடர்பு மற்றும் பிறரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வழி நடத்தக்கூடிய திறன் உள்ளவங்களும் இருக்காங்க. அவங்க தான் இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு யார் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மகாத்மா காந்தி, கரெக்ட் தான் ஷிஃப்ரா. அது மட்டும் இல்ல, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கவங்க, அதாவது டீச்சர்ஸா இருக்கவங்க, கவுன்சிலிங்ல இருக்கவங்க, தெரபிஸ்ட் லைன்ல இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேம், மண்டையில உரைக்கிற மாதிரி நல்லா நச்சுன்னு சொன்னீங்க மேம். இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் என் புள்ள டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும் தான் நினைக்கிறாங்க. அதை விட்டா வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ திறமைகள் கொட்டி கிடக்குது மேம். கரெக்டா சொன்னீங்க பிரமிளா மேம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஷெரின்ஸ் ரெயின்போ ஸ்கூல பத்தி சொல்ல வந்தோமே. மேம், இயற்கையை நேசிக்கிறவங்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் தானே மேம் நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். ஆமா தானே மேம்? ஆமா மேம். பிரமிளா மேம், எங்க குழந்தைகளுக்கு நேச்சர் மேல நிறைய ஆர்வம் இருக்கு. அவங்க கார்டனிங் வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அப்படியா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குதா? எங்க ஸ்கூல்ல பசங்களுக்கு பாடம் நடத்தி முடிக்கவே கரெக்டா இருக்கே மேம். இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கவே முடியலையே. என்ன மேம் இப்படி சொல்றீங்க? எங்க பிள்ளைங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? சொல்றோம் கேளுங்க. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட தந்தனத்தோம் என்று சொல்லியே பாட்டு பாடுவாங்க, பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவாங்க, மியூசிக்கும் கத்துக்குவாங்க, மியூசிக் கத்துப்போம், கிராஃப்ட் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, கிராஃப்ட் ஒர்க் செய்வோம், ஹெல்த்தி ஸ்நாக்ஸை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுவோம். ஃபீல்டு ட்ரிப் போயிட்டு வந்தோம் ஜாலியா, பெயிண்ட் அடிச்சு டப்பா வாங்கணும் காலியா, ஃபீல்டு ட்ரிப் போயிட்டு வந்தோம் ஜாலியா, பெயிண்ட் அடிச்சு டப்பா வாங்கணும் காலியா,
பெயிண்ட் அடிச்சு டப்பாவாக்கணும் காலியா. வீவிங்க்கு எஸ் எஸ், வீவிங்க்கு எஸ் எஸ், ஸ்கிரீனிங்க்கு நோ நோ, ஸ்கிரீனிங்க்கு நோ நோ, வீவிங்க்கு எஸ் எஸ், வீவிங்க்கு எஸ் எஸ், ஸ்கிரீனிங்க்கு நோ நோ. ஸ்கிரீனிங்க்கு நோ நோ. அடடே செம மேம். நீங்க எந்த ஸ்டைல்ல மேம் பாடம் நடத்துவீங்க? மேம் எங்களுக்கு ஒரு லேர்னிங் ஸ்டைல் இருக்கு மேம், அதுதான் VAKT முறை. வி விசுவல், A ஆடிட்டரி, K கைனஸ்தெடிக், T டாக்டைல். ஓகே VAKT முறையா மேம்? இதுதான் வந்துச்சே மேம், எல்லா ஸ்கூல்லயும் ஸ்மார்ட் போர்டா ஆக்கிட்டாங்களே. ஒரு காலத்துல நான் படிக்கும் போதெல்லாம் வெறும் சாக் அண்ட் டாக் மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மேம் ஸ்மார்ட் போர்ட்ல விஷுவல் வந்துரும் பார்த்துடுறாங்க, ஆடிட்டரியும் வந்துரும் கேட்குறாங்க. இதுல கைனஸ்தெடிக், டாக்டைல் இதெல்லாம் எங்க இருந்து மேம் வருது? சரிதான் மேம், ஆனா எங்களுக்கு அதற்கான நேரமே இல்லையே. நீங்க எப்படி சொல்லி தரீங்க? நாங்க இங்க வர எல்லா பசங்களுக்கும் செயல்முறை வடிவத்துல தான் சொல்லி கொடுக்குறோம், அதாவது பிராக்டிக்கல் கிளாஸ். இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா கைனடிக், விஷுவல், ஆடிட்டரி, டாக்டைல் இந்த 4 முறையுமே சேர்ந்து வந்துடும். அடடே, இந்த 4 முறையும் கவர் பண்ணிடுவீங்களா? செம மேம், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேம். அதாவது மேம் பசங்களுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட் இந்த சயின்ஸ் தான். சயின்ஸ்ல அவங்களுக்கு நிறைய புரிஞ்சுக்க வேண்டியதும் தெரிஞ்சுக்க வேண்டியதும் நிறையவே இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் என்னோட சயின்ஸ் கிளாஸ்ல பிராக்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நாங்க சயின்ஸ் கிளாஸ் எடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு மெட்டல்ஸ் லெசன் எடுக்கிறோம் அப்படின்னா ரியல் மெட்டல்ஸையே வீட்ல இருந்து நாங்க நேர்ல கொண்டு வந்து அவங்க அதை தொட்டு பார்த்து அதை உணர்ந்து அதை வச்சு அவங்க அதை கத்துக்குவாங்க. இங்க இப்ப நான் பசங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. மாணவர்களே, அயன் ஏமா துருப்பிடிக்குது? கரெக்டா சொன்னீங்க. ஓகே மேம். ஓகே, எந்தெந்த ஃப்ரூட்ல என்ன ஆசிட் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆரஞ்சுல சிட்ரிக் ஆசிட் இருக்கும், ஆப்பிள்ல மேலிக் ஆசிட் இருக்கும், கிரேப்ஸ்ல டார்டாரிக் ஆசிட் இருக்கும். கரெக்டா கரெக்ட். ஆனா இந்த லெசன்லாம் நடத்தி கண்டிப்பா 1 வருஷத்துக்கு மேல இருக்கும் மேம். இன்னும் இந்த பசங்க எல்லாமே அதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்றதே பெரிய விஷயம் தான். எல்லாம் கரெக்டா சொல்றாங்களே மேம், எப்படி மேம்? அதான் மேம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதே நம்ம ரியல் ஆப்ஜெக்ட் வச்சு சொல்லி கொடுக்கறதுனாலையும் அதோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸும் நம்ம சொல்லி கொடுக்கறதுனாலையும் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வைஸ் நாலேஜ் அவங்களுக்கு தெளிவா கிடைக்குது. ஓகே மேம், ஆனா கொஞ்சம் பசங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கு பிராக்டிக்கல் சொல்லி கொடுக்கறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்குவீங்களா மேம்? ஆமா மேம், கண்டிப்பா. கொஞ்சம் பசங்க நிறைய பசங்க அந்த வித்தியாசம் எல்லாம் இங்க கிடையவே கிடையாது மேம். எல்லா பசங்களுக்கும் சேர வேண்டியதை நாங்க கரெக்டா கொடுப்போம். எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எங்க ஸ்கூல் அட்மிட்ல இருந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க மேம். அதுக்கெல்லாம் நாங்க கடமைப்பட்டிருக்கோம். பரவாயில்லையே மேம், பசங்களோட கியூரியாசிட்டியை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கே. அது மட்டும் இல்லை மேம், ஒவ்வொரு குழந்தைங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு நேரம் எடுத்தாலும் சரி ஒவ்வொரு குழந்தையும் முழுமையாக புரிஞ்சு கொள்ற வரைக்கும் நாங்கள் அதை சொல்லி கொடுப்போம். இந்த முறையை தான் எங்கள் முதல்வர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க, வலியுறுத்துவாங்க எப்பயுமே. ஓ சூப்பர் மேம், கேட்கவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேம். இப்படிதான் உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறீங்களா? தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட தந்தனத்தோம் என்று சொல்லியே தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட தந்தனத்தோம் என்று சொல்லியே. ஒரு குழந்தைய சமுதாயத்துல நல்ல விதமா வளர்த்து நல்லதை கத்து கொடுத்து நல்ல பண்புள்ள மனிதனா உருவாக்குறது ஆசிரியரான நம்ம கையிலயும் பேரண்ட்ஸ் கையிலும் தான் இருக்கு.
நம்ம குழந்தைக்கு எது வரும் எது வராதுன்னு பெற்றோர்களாகிய நம்ம தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கான நேரத்தை நாம ஒதுக்கி அவங்களுக்கு தேவையானதை அந்தந்த வயசுல சரியான முறையில சொல்லி கொடுத்து அவங்களுடைய திறமையை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது பெற்றோரான உங்க கையில தான் இருக்கு. ஆமா, நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் பெற்றோர்களோட உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நம்ம குழந்தைக்கு எது வரும் எது வராதுன்னு தெரிஞ்சுக்காம யோசிக்காம என் குழந்தை டாக்டர் தான் ஆகணும், என் குழந்தை இன்ஜினியர் தான் ஆகணும், என் குழந்தை லாயர் தான் ஆகணும் அப்படின்னு நம்மளோட நிறைவேறாத ஆசையெல்லாம் அவங்க மேல திணிக்க கூடாது. சரியா சொன்னீங்க மேம். இது மட்டும்தான் ப்ரொஃபஷன் கிடையாது. இதை தவிர்த்து அவங்க படிக்கிறதுக்கு நிறைய ப்ரொஃபஷன் இந்த உலகத்துல இருக்கு. வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், ஜேர்னலிஸ்ட், அக்ரிகல்ச்சரிஸ்ட், மியூசிஷியன், சிங்கர், காஸ்டியூம் டிசைனர், இன்டீரியர் டெக்கரேட்டர், பிசினஸ் மேன், இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது மேம். முதல்ல குழந்தைங்க தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும் மேம். அவங்க தன்னைத்தானே புரிஞ்சுக்கிட்டு தன்னோட திறமை எதுன்னு அவங்க அதை தெரிஞ்சு அவங்களே தன்னை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இந்த சமூகத்துல அவங்க ஒரு தனி ஒருவனாகவும் நல்லவனாகவும் வாழ்ந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது தான் அவங்களோட லட்சியமா இருக்கணும். ஆமா, அதனாலதான் எங்க கிட்ட வர மாணவர்கள் கிட்ட அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைய நாங்க கண்டறிகிறோம். திறமைய கண்டுபிடிச்சு அவங்களோட திறமைய மெருகேற்றது தான் எங்க ஷேரிங்ஸ் ரெயின்போவோட தனி சிறப்பு. சூப்பர் மேம். நல்ல மனசுல பதிற மாதிரி நச்சுன்னு சொன்னீங்க மேம். உங்களுக்கு மட்டும் இல்ல மேம், இங்க வந்த எல்லா பேரண்ட்ஸ்க்கும் புரிஞ்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம். என்ன யானைக்கும் மானுக்கும் பந்தயம் வைக்கலாமா? வைக்கலாமா சொல்லுங்க. இன்னும் கேட்கல. இத்தனை விஷயங்களை நாம இவ்வளவு தூரம் சொன்ன அப்புறமாவும் யானைக்கும் மானுக்கும் பந்தயம் வைப்பீங்களா? ஓகே, நம்ம வில்லுப்பாட்டு பாட வந்த நோக்கம் நிறைவேடுச்சு. ஆமா, மங்களம் பாடி நம்ம வில்லுப்பாட்டை முடிச்சிடலாமா? வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் ஷேரிங்ஸ் ரெயின்போ பள்ளி வாழியவே 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 பல்லாண்டு காலம் ஷேரிங்ஸ் ரெயின்போ பள்ளி வாழியவே. இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க கேட்டவங்க ரசிச்சவங்க எல்லாரும் பல்லாண்டு காலம் வாழணும். வாழிய வாழிய வாழியவே வாழிய 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 வாழியவே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.